கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அற்புதமாக ஆச்சரியமாக உங்களை வழிநடத்துவாராக என்று வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே கூட சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் அதனுடைய 11வது சங்கீதம் 5வது வசனம். கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. அதனுடைய முதல் பகுதி, கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். ஆமென். கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். நமக்கெல்லாம் ஒரு கொஸ்டின் வரலாம், எதற்கு நீதிமானை சோதிக்க வேண்டும்? ஆமென். நீதிமான் என்று சொல்லும்போது கர்த்தருக்கு பிரியமானவன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன், கர்த்தருக்குள்ளே நடக்கிறவன், வேத வசனங்களின்படி நடக்கிறவன் என்றெல்லாம் நம்ம பல காரியங்களை சொல்லலாம். அப்படியானால் அந்த நீதிமானை கர்த்தர் ஏன் சோதிக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம்னா, அடுத்த பகுதியை பார்த்திங்கன்னா, துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் கர்த்தருடைய உள்ளம் வெறுக்கிறது. பல நேரங்களில் அவனுக்கு கர்த்தர் தவணை கொடுத்திருப்பார். தன்னுடைய பாவத்தை விட்டு, அக்கிரமத்தை விட்டு, துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப தவணை கொடுத்தும் அவன் மனம் திரும்பாத பட்சத்தில் கர்த்தருடைய உள்ளம் அவனை வெறுக்கிறது. அப்படிப்பட்டவனுக்கு ஒரு நாளும் சோதனை கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் அவனை சோதிக்க மாட்டார். அவன் அப்படியே அவன் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருப்பான். அவன் செய்வது எல்லாம் அவனுக்கு வாய்க்கும். அவன் என்னென்ன செய்கிறானோ அதெல்லாம் அவன் சந்தோஷமாக இருப்பான். நம்ம பார்வைக்கு, தெய்வ பிள்ளைகளுடைய பார்வைக்கு பார்க்கும்போது துன்மார்க்கன் செழித்திருப்பான். பொல்லாதவனை குறித்து எரிச்சல் அடையாதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அவன் செய்வது, அவன் என்னென்ன செய்கிறானோ எல்லாம் அவனுக்கு நடக்கும். அவன் மனதும் மாம்சமும் விரும்பினபடி எல்லா காரியமும் அவனுக்கு நடக்கும்போது ஒரு தெய்வ பிள்ளை நன்றாக அறிய வேண்டும், கர்த்தர் அவனை விட்டு விட்டார் என்பதுதான் அர்த்தம். அப்போ கர்த்தருடைய திட்டத்தின் கீழ் அவர்கள் இல்லை என்பது அர்த்தம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம பார்த்தோம், ஆண்டவர் சொல்லுவார், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகுங்க, பரிசுத்தமாகும்படியாக சில சோதனைகள். ஹல்லேலூயா. இன்னும் நீதி உள்ளவன் நீதி செய்யும்படியாக கர்த்தர் அவனை உருவாக்குகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் என்று சொல்கிறார். அசுத்தமாக இருக்கிறவன், பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறவன், அவன் அசுத்தமாகவே இருக்கட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் ஒரு நீதிமானை தான் கர்த்தர் சோதித்து அறிகிறார். வேத புத்தகத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா பரிசுத்தவான்களை எல்லாம் கர்த்தர் சோதித்து அறிந்திருக்கிறார். கர்த்தர் பல விதங்களிலே தெய்வ பிள்ளைகளை சோதிக்கிறார். ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 66, 10, 11, 12 நீங்கள் வீடுகளில் வாசிங்க. அதாவது வெள்ளியை புடமிடுகிறது போல கர்த்தர் சோதிக்கிறார். இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரம், மனுஷனை தலையின் மேல் ஏறி போக பண்ணுகிறார். தீயையும் தண்ணீரையும் கடக்க பண்ணுகிறார். இதெல்லாம் பரிசுத்தவான்கள் கடந்து வந்திருக்கிறாங்க. ஆமென். மனுஷனை ஹல்லேலூயா தலையின் மேல் ஏறி போக பண்ணுகிற அனுபவம். ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர், ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், குடும்பத்தில் ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர், கணவனுக்கு விரோதமாக மனைவி, மனைவிக்கு விரோதமாக கணவன், சகோதரனுக்கு விரோதமாக சகோதரன், மருமகளுக்கு விரோதமாக மாமியார், இப்படி பல காரியங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, காயின் ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்ததாக பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் தாவீதுக்கு விரோதமாக பெத்த பிள்ளை அப்சலோம் எழும்புகிறான். இன்னும் அதாவது சவுல், தாவீதுக்கு 2 பேருக்கும் இடையில் பிரச்சனை, மாமனாருக்கும் மருமகனுக்கும் இடையில் பிரச்சனை. இது மாதிரி பல இடங்களில், பல நேரங்களில், பல சூழ்நிலைகளை பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த வேதாகமத்திலே நம்ம பார்க்க முடிகிறது, வேதத்தின் அடிப்படையில். அப்போது இதெல்லாம் கர்த்தர் சில சோதனைகள் மனுஷர்கள் மூலமாக, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். தீ அக்கினி சூளையின் நடுவில் சத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவை கர்த்தர் கடத்தி வெளியே கொண்டு வந்தார் உபத்திரவத்தின் குகையிலே. அது மாதிரி தண்ணீர், ஹல்லேலூயா, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்திங்கன்னா கர்த்தர் அதாவது யோர்தானை கடக்க செய்தார், செங்கடலை கடக்க செய்தார். பல காரியங்கள், பல பாடுகள். தேவ பிள்ளைகளை எதற்காக? அந்த கானானுக்கு நேராக வழி நடத்துவதற்காக. எப்படியாகலும் அந்த மகிமையான சுதந்திரத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான நோக்கத்திற்காக தான் கர்த்தர் சில சோதனைகளை தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். ஆமென். அப்போது ஒரு நீதிமானை கர்த்தர் சோதிக்கிறார். நீதிமான் நம்ம பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா யோபுவை கர்த்தர் சோதித்தார். எப்படி என்றால் பயங்கரமான காரியங்கள், அதை நம்ம யோசித்து பார்த்தோம்னா ரொம்ப கடினமான பாதைகளை அவர் கடந்து வந்திருக்கிறார். ஆனால் அவர் யோபுவை குறித்து கர்த்தர் கொடுத்த சாட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவனாக இருந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு
ஒரு சன்மார்க்க ஜீவியம் பண்ணுகிறதான ஒரு தேவ மனிதன், அவன் ஒரு நீதிமானாக காணப்பட்டான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இப்பேற்பட்ட அனுபவங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அவன் ஒரு நீதிமானாக எண்ணப்படுகிறான். அதாவது உத்தமனாக இருக்க வேண்டும், அவன் ஒரு சன்மார்க்கனாக இருக்க வேண்டும், தேவனுக்கு பயப்படுகிறவனாக இருக்கணும், பொல்லாப்புக்கு விலகிறவனாக இருக்கிறான், கர்த்தரோடு சஞ்சரிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, கர்த்தரை நேசிக்கிறவங்களாக இருக்கிறாங்க, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷனாக இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு நீதிமானுக்குரிய அடையாளங்கள். இப்பேற்பட்ட நீதிமானுக்கு ஏன் சோதனை வருகிறது என்று பார்த்தீங்கன்னா, பேதுரு அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது 1 பேதுரு 4:13 நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லுவார். அதற்கு மேலே உள்ள வசனத்தை பார்த்தீங்கன்னா, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று எண்ணாதுங்கள். ஆமென். இன்றைக்கி நம்ம அப்படி தான் நினைக்கிறோம், நான் நல்லா இருக்கிறேனே, கர்த்தருக்குள்ளே என்னால் முடிஞ்ச அளவு பரிசுத்தமாக இருக்கிறேனே, வேத வசன சத்தியங்களை நான் கை கொள்ளுகிறேனே, நான் காணிக்கை கொடுக்கிறேனே, ஆலயத்துக்கு போகிறேனே, ஜெபிக்கிறேனே, வேதத்தை தியானிக்கிறேனே, என்னால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு கர்த்தரை பற்றி சொல்லுகிறேன். இப்படியெல்லாம் தெய்வ பிள்ளைகள் சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு நிலைமையில் ஒரு ஆவிக்குரிய தெய்வ பிள்ளை நினைக்கலாம், இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலைமையில் இருந்தும் எனக்கு ஏன் இந்த சோதனை என்று. ஹல்லேலூயா. வேதத்தின் அடிப்படையில் தெய்வ பிள்ளைகளே, நீதிமானை கர்த்தர் சோதித்து அறிகிறார். ஆமென். எதற்கு தெரியுமா? கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நாம் களி கூர்ந்து மகிழும்படியாக. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய சன்னிதானத்திலே கொண்டு நிறுத்தும்படியாக. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை கர்த்தர் கடத்தி கொண்டு போகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை பல பாடுகளின் வழியாக, பல உபத்திரவங்களின் வழியாக கர்த்தர் கடத்தி கொண்டு போனார். எதற்கு தெரியுமா? கானானுக்குள்ளே கொண்டு சேர்ப்பதற்காக மட்டுமே. ஏன் இந்த உபத்திரவம், ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த பாடுகள்? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் உமக்கு பிரியமாக தானே இருக்கிறேன் என்று ஒருவேளை நீங்கள் யோசித்து புலம்பிக் கொண்டு இருந்தீங்கன்னா, இந்த வார்த்தைகளை ரொம்ப கவனித்து தியானித்து வாசிங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் இதே 1 பேதுரு 1 அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தில் அதனுடைய கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும். ஏன் தெரியுமா? அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. எதற்காக இந்த சோதனை? நம்முடைய விசுவாசத்திலே நாம் நிலை நிற்கிறோமா இல்லையா என்பதை கர்த்தர் பார்க்கும்படியாக இப்பேற்பட்ட சில சோதனைகளை வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். ஆமென். விசுவாச சோதனை. ஆமென். ஆபிரகாமுக்கு வந்தது விசுவாச பரிசோதனை. கர்த்தர் முதல்ல என்ன சொன்னார் தெரியுமா? நீ உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். ஆதி தகப்பனாகிய ஆபிரகாம் கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் விட்டு அவர் கடந்து சென்றார். எங்கே போகிறேன்னு தெரியாது, ஆனாலும் பரதேசியாய் சஞ்சரித்தார். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். 2வதாக ஆண்டவர் சொன்னார், அடிமை பெண்ணாகிய ஆகாரையும் அவள் மகனையும் நீ விட்டுவிட வேண்டியதை விட்டுவிடு. அது ரொம்ப ஆபிரகாமுக்கு விசனமாக வேதனையாக காணப்பட்டாலும் கூட அதையும் விட்டுவிட்டார். 3வதாக கர்த்தர் இன்னொரு பயங்கரமான காரியத்தை பார்க்கிறார். இந்த 2 சோதனைகளிலும் ஆபிரகாம் வெற்றி பெற்றார். 3வது சோதனை ரொம்ப கடினமான சோதனை. நீ உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனை நீ எனக்கு தகன பலியாக இடு என்று சொன்னார். கர்த்தர் நினைத்திருக்கலாம், இப்போது ஆபிரகாம் என்ன சொல்கிறார்? விசுவாசத்தில் நிற்பாரா இல்லை என்னை விட்டு தூரம் போவாரா என்று கர்த்தர் சோதிக்கிறார், சோதித்து அறிகிறார். இதுதான் நீதிமானை கர்த்தர் சோதித்து அறிகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவன் உத்தமத்தில் நிற்பானா? ஆமென். ஆபிரகாம் அதற்கும் சளைக்கவில்லை. கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆபிரகாம், கர்த்தரோடு நெருங்கி பழகுகிற ஆபிரகாம், ஆமென், ஹல்லேலூயா, அதற்கும் தன்னை அர்ப்பணித்தான். அதிலிருந்து கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் கொடுத்தார். தெய்வ பிள்ளைகளை, சில நேரங்களில் இப்படிதான் கர்த்தருடைய சோதனைகள், கர்த்தர் நம்மை சோதிக்கிற விதம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வித்தியாசமான ரூபங்களிலே அது வரும். ஆமென், ஹல்லேலூயா. வித்தியாசமான முறைகளிலே அது வரும். அது எப்படி கர்த்தர் அனுமதிக்கிறார் என்பது நமக்கு தெரியாது. யோபுவை பார்த்தீங்கன்னா எல்லாமே நஷ்டப்பட்டு போனது. ஆமென், ஹல்லேலூயா. யோபு மனைவி கூட சொல்கிறாங்க, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று. அப்போது அவர் சொல்கிறார், இல்லை கர்த்தரிடத்தில் நன்மை பெற்ற நான் தீமையும் பெற வேண்டும். ஆமென். உத்தமத்தில் நிற்கிறானா இல்லையா என்று ஒரு மனிதனை கர்த்தர் சோதிக்கிறார். விசுவாசத்தில் நிற்கிறானா இல்லையா என்று கர்த்தர் சோதிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீதிமொழிகள் புஸ்தகம் 27 பார்த்தீங்கன்னா, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நீதி செய்கிற ஒரு மனிதன் தான் உத்தமத்திலே நடக்க முடியும். அவன் தான் விசுவாசத்திலே நிலை நிற்க முடியும். அவன் தான் கர்த்தருடைய அன்பிலேயே நிலைத்திருக்க முடியும். ஆமென். என்னதான் போராட்டம் வந்தாலும், என்னதான் சோதனை வந்தாலும், என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும், ஒரு நீதிமான் அவன் அசைக்கப்படுவதில்லை. நீதிமான்
நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான் என்று வேதம் சொல்லுகிற தேவ பிள்ளைகளை ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆவியானவர் இந்த நாட்களில் நம்மோடு கூட சில காரியங்களை கர்த்தர் பேசும்படியாக அவர் விரும்புகிறார். நாம் ரொம்ப வேதனைப்பட்டு கலங்கி, ஆண்டவரே எனக்கா இந்த பாடுகள், ஏன் ஆண்டவரே நான் ஒரு நல்ல ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேனே, நல்ல ஒரு விசுவாசியாக இருக்கிறேனே, இல்லை நல்ல ஒரு ஊழியக்காரனாக இருந்து ஊழியம் செய்கிறேனே, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறேனே, கர்த்தருக்குரிய காரியங்களில் எல்லாவற்றையும் சரியாக செய்கிறேனே, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த சோதனை, ஏன் எனக்கு இந்த வேதனை, ஏன் எனக்கு இந்த பாடுகள் என்று புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்கன்னா இந்த வேத வசனத்தை நன்றாக தியானித்து வாசியுங்கள். ஆமென். நீதிமானை மாத்திரமே கர்த்தர் சோதித்து அறிகிறார். எதற்காக தெரியுமா? அவன் சுத்த பொன்னாக விளங்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 17:3 நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர், என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தர் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலங்களில் அதை விசாரிக்கிறார். ஒரு மனுஷன் காலையில் எழும்பினதிலிருந்து சாயங்காலம் தூங்க போகிறது வரையில் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ குறைகள் வருகிறது, எத்தனையோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத பேச்சுகள் வருகிறது, எத்தனையோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத சிந்தனைகள் வருகிறது, பார்வைகள் வருகிறது, எண்ணங்கள் வருகிறது, நினைவுகள் வருகிறது. ஹல்லேலூயா. இதெல்லாம் சாயங்காலத்திற்குள்ளாக ஹல்லேலூயா தேவ சமூகத்தில் நாம் ஏதாவது குறைகள் வந்திருந்தால், மனுஷனாக பிறந்த எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் குறைகள் குற்றங்கள் வருவது உண்டு. தேவ பிள்ளைகளே, எல்லாவற்றையும் சாயங்காலம் நம்ம ஜெபிக்கும் போது, ஆண்டவரே இந்த காலையிலிருந்து சாயங்காலம் வரையிலும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் வேலை செய்த இடத்துல ஹல்லேலூயா நான் எங்கெங்கே போனேனோ, யாரிடத்தில் பேசினோ, எல்லா இடங்களிலும் உமக்கு பிரியமில்லாமல் உம்மை விசனப்படுத்துகிற, உம்மை வேதனைப்படுத்துகிற ஹல்லேலூயா என்னுடைய பரிசுத்தத்தை குலைச்சலாக்குகிற ஏதாவது ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில் வந்திருந்தால் அதை மன்னியுங்கள் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து ஜெபித்து விட்டு நாம் தூங்க செல்ல வேண்டும். ஆமென். இதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறேன். இதே மாதிரி நம்மளால் தைரியமாக சொல்ல முடியுமா? ஆண்டவர் ராத்காலங்களிலே விசாரிக்கிற, பகல் முழுதும் உள்ள காரியத்தை பகல் முழுதும் நாம் செய்கிறதான எல்லா காரியங்களையும் ஒரு நீதிமானுக்கு மாத்திரம்தான் இந்த காரியம். இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ராக்காலங்களில் கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை விசாரிக்கிறார், விசாரித்து புட்டமிட்டு பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என்ன அவர் புட்டமிட்டு விசாரித்து பரிசோதித்து பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லைப்பா என் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை என்று கர்த்தர் சொல்லணும். ஆமென். நம்மை கர்த்தர் பரிசோதித்து பார்க்கும்போது, ராக்காலத்தில் நம்மை கர்த்தர் சோதித்து பார்க்கும்போது நம்முடைய இருதயத்திலே ஒன்றும் இல்லை என்று கர்த்தர் சொல்ல வேணும். அதுதான் ஒரு நீதிமானுடைய அடையாளம், ஒரு பரிசுத்தவானுடைய அடையாளம். ஆமென். சிலர் சொல்லுவாங்க, இன்றைக்கு ராத்திரி ஆச்சு, நாளைக்கு காலையில் இதுக்கு பதில் நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சில சண்டைகள், சில குடும்பங்கள்லையா இருக்கட்டும், இல்லை வேறு சில காரியங்களில் சிலர் சொல்லுவது தெரியும், இந்த ஒரு ராத்திரியும் நாளைக்கு விடிஞ்ச உடனே நான் அதை என்ன செய்வேன் கேட்பேன், நாளைக்கு விடிஞ்ச உடனே தான் இருக்குது பிரச்சனை அப்படி என்று சொல்லி ஆவிக்குரிய பிள்ளைகள் கூட பழிக்கு பழி வாங்குகிற அனுபவங்கள். ஹல்லேலூயா. இங்கே சங்கீதக்காரன் சொல்லும்போது, மனுஷனை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் என்று சொல்கிறார். சங்கீதம் 66:12 மனுஷர் ஒரு வேளை தலைக்கு மேலே ஏறி போனால் கூட ஒரு ஆவிக்குரிய நீதிமானாக இருக்கிற தேவ பிள்ளைகள் சகித்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போது ஒரு நீதிமானை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? சோதித்து அறிகிறார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலே சோதனைகள் வருகிறது, வேதனைகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது, கர்த்தர் அனுமதிக்கிறார் என்றால் நீங்களும் நானும் ஒரு நீதிமான் என்கிறதான பட்டியலுக்குள்ளே இருக்கிறோம் என்பதை மறந்து விட வேண்டாம். கர்த்தருடைய கரத்துக்குள்ளே இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அவரை விட்டு நம்ம எங்கேயுமே போகலை, அவருடைய பார்வையில் இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய பார்வைக்குள்ளாக இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து விட வேண்டாம். ஆமென். இன்னும் பரிசுத்தப்படும்படியாக, ஆமென், இன்னும் நீதி செய்யும்படியாக, ஹல்லேலூயா, இன்னும் கர்த்தரிடத்தில் அன்பு செலுத்தும்படியாக, இன்னும் விசுவாசத்திலே வளரும்படியாக கர்த்தர் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். நம்முடைய உத்தமத்திலே நாம் நிலை நிற்கும்படியாக சில காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கும் போது தேவ பிள்ளைகள் பயத்தோடு தேவ சமூகத்திலே, ஆண்டவரே இதை கடந்து போக வேண்டிய பலனையும் கிருபையும் எனக்கு தார், இதை நீர் கடத்தி விடுவீராக. யோர்தானை கடக்க வைக்கிறது அவர்தான், செங்கடலை பிரிக்கிறதும் அவர்தான், எரிகோவை உடைக்கிறவரும் அவர்தான். ஆமென். ஆகவே தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வருகிறதான சோதனைகளை கடந்து போகக்கூடிய கிருபையை தருகிறவர் கர்த்தர் என்பதை மறந்து விட வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் ஏதோ புதுமை என்று நினைக்காதபடிக்கு நமக்கு முன்னாக வைத்திருக்கிறதான அந்த பரம கானானை வாஞ்சித்து நம்முடைய
ஓட்டங்கள் இருக்கட்டும். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஒரு தெய்வ பிள்ளை சொல்ல வேண்டிய வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா 139வது சங்கீதம் அதனுடைய 23, 24வது வசனத்தை எல்லா தெய்வ பிள்ளைகளும் தெய்வ சமூகத்திலே அறிக்கையிட வேண்டும். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் அப்பா. என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்துங்கப்பா. ஒவ்வொரு நாளும் ஒரு தெய்வ பிள்ளை தெய்வ சமூகத்தில் இந்த வார்த்தையை சொல்லி அறிக்கையிட வேண்டும். சிந்தனைகள் அது எப்படியும் சிந்திக்கும். ஹல்லேலூயா. அதுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம், அதுக்கு காசு கொடுக்க வேண்டாம். அது தனக்கு இஷ்டம் போல சிந்திக்க அந்த சிந்தனைக்கு ஒரு தெய்வ பிள்ளை இடம் கொடுக்கக்கூடாது. சிந்தனை மண்டலங்களை பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே ஆளுகை செய்யட்டும். ஆமென். ஆண்டவருக்கு பிரியமில்லாத சிந்தனைகள் ஒரு தெய்வ பிள்ளையுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. ஆமென். ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே, என்னுடைய சிந்தனை மண்டலங்களை நீர் அறிந்து கொள்ளும். ஆண்டவரே, சோதித்து அறிந்து கொள்ளும் அப்பா. ஹல்லேலூயா. என்னை சோதித்து அறிந்து கொள்ளுங்க அப்பா. வேதனை உண்டாக்குகிற வழி என் சிந்தனை மூலமாக உமக்கு வேதனை வருகிறதா? என் எண்ணங்கள் மூலமாக உமக்கு வேதனை வருகிறதா? ஆண்டவரே, என்னுடைய பார்வை மூலமாக உமக்கு வேதனை வரும் என்றால் ஆண்டவரே, என்னை நீர் புடமிட்டு பாரு ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை நீர் பரிசோதித்து பாருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. காலத்தில் என்னை பாருங்க ஆண்டவரே. என்னை விசாரிங்க ஆண்டவரே. படுக்கைக்கு செல்லும் முன்னே எல்லா ஒருவர் பேரில் ஒரு குறை உண்டானல் அதை மன்னிங்க. சகோதரங்கள்கிட்ட சண்டை போட்டிங்கன்னா மன்னிங்க. வேலை செய்கிற இடத்துல யாரிடத்திலாவது ஒரு வேதனையான காரியங்கள், ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளை ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் என்றால் ராத்திரிக்குள்ளாக அதை நம்ம என்ன செய்யணும்? ஒப்புரவாக பழக வேண்டும். ராக்காலத்தில் நம்மை சோதித்து பார்க்கிற ஒரு தெய்வம் உண்டு. நம்மை பரிசோதித்து பார்ப்பார். ஹல்லேலூயா. ராக்காலத்தில் அவர் விசாரிப்பார். அவர் பரிசோதித்து பார்க்கும்போது அவர் ஒன்றும் காணாதவராக இருக்க வேண்டும். நம்மிடத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று கர்த்தர் பார்க்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்துங்கப்பா. ஒவ்வொரு நாளும் என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னை சோதித்து பாருங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத ஏதாவது என்னுடைய சிந்தனைகளிலோ, என்னுடைய எண்ணங்களிலோ, என்னுடைய பேச்சிலோ, என்னுடைய நடக்கையிலோ ஏதாவது ஆண்டவரே உம்மை வேதனைப்படுத்துகிற அனுபவம் இருந்தால் அதை என்னை விட்டு அகற்றி ஆண்டவரே ஒரு சரியான பாதையில் என்னை நடத்தும் என்று தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கும் போது ஹல்லேலூயா, கர்த்தர் நம்மை சரியான பாதையிலே பரிசுத்தமாக கர்த்தர் வழி நடத்துவார். ஆமென். தமக்காக ஒரு கூட்டத்தை அவர் இன்றைக்கும் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ஆயத்தம் பண்ணுகிற கூட்டத்திற்கு தானே இந்த சோதனை, இந்த பரிசோதனை. ஹல்லேலூயா. இந்த வெள்ளியை போல புடமிடுகிறார், பொன்னை போல புடமிடுகிறார், உட்கார்ந்து புடமிடுகிறார். ஹல்லேலூயா. எதற்கு தெரியுமா? அந்த பரலோக ராஜ்யத்திலே கொண்டு சேர்க்கும்படியாகத்தான் இத்தனை பாடுகளையும் தெய்வ பிள்ளைகள் கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஹல்லேலூயா. இதெல்லாம் பரிசுத்தவான்கள் கடந்து வந்தாங்க. ஆகவே தெய்வ பிள்ளைகளை இந்த காலை வேளையிலே ஹல்லேலூயா, நீதிமானை கர்த்தர் சோதித்து அறிகிறார். ஆமென். ஒன்றை நினைத்து கொள்ளுங்க, துன்மார்க்கனையும் கொடுமேல் பிரியமுள்ளவனை அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பாடுகள் எல்லாம் கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை அவர் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, நீதிமானை நீர் சோதித்து அறிகிறீர் ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு ஆண்டவரே தேவ பிள்ளைகள் ஏன் எனக்கு இந்த சோதனை என்று ஆண்டவரே புலம்பிக் கொண்டு இருப்பார்களானால் ஆண்டவரே அவர்கள் ஒரு நீதிமான்கள் என்பதை புரிய வைப்பீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று சொன்னீங்களே, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. அப்படிப்பட்ட அனுபவத்திற்கு நேராக தேவ பிள்ளைகளை கர்த்தர் நடத்துவதற்காகவே இந்த பரிசோதனை என்பதை தேவ பிள்ளைகள் உணர்ந்து ஆண்டவரே அந்த மகிமையான பரலோக ராஜ்யத்தின் மேன்மையை ஆண்டவரை முன்னாக வைத்து அதை ஃபோக்கஸ் பண்ணி தங்கள் ஓட்டத்தை ஆண்டவரே அப்பா ஜெயமாக ஓடி முடிக்க கர்த்தர் கிருபை கொடுப்பீராக ஆண்டவரே. எத்தனை பாடுகள் வேதனைகள் வாழ்க்கையில் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல ஆண்டவரே, உபத்திரவமோ, வியாதியோ, வறுமையோ, பசியோ, நிர்வாணமோ, பட்டயமோ, மரணமோ, நாசமுசமோ எதுவாயினும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது என்று சொன்னது போல ஆண்டவரே, உம்முடைய அன்பை விட்டு பிரிக்காதபடி உம்முடைய உத்தமத்திலே நிற்கவும் விசுவாசத்திலே நிலை நிற்கவும் தெய்வ பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. கேட்கிற பிள்ளைகள் பலனடைய கிருபை செய்யுங்க. இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு இருதயத்தோடும் பேசுவதாக கர்த்தர் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். காட் பிளஸ் யூ.